மதன் கவிதைக்கு வரவேற்கிறோம். இன்றைய கதை. தலைப்பு: உள்ளே பயணம். கௌதமபுத்தரின் சுயக்கட்டுப்பாட்டுக்கான பாதை. ஒரு காலத்தில், பண்டைய இந்தியாவில் ஒரு விசித்திரமான கிராமத்தில் ராம் என்ற இளைஞன் வசித்து வந்தான். ஒரு செழிப்பான மன்னனின் மகனாக செல்வத்திலும் ஆடம்பரத்திலும் பிறந்த ராம், அரண்மனை சுவர்களுக்குள் வசதியாக இருந்தபோதிலும் அதிருப்தி அடைந்தான். ஒரு ஆழமான வெறுமை மற்றும் அதிருப்தி அவரைப் பற்றிக் கொண்டது. அவரைச் சூழ்ந்திருந்த செழுமைக்கு அப்பால் அர்த்தத்தைத் தேடும்படி கட்டாயப்படுத்தியது. வாழ்க்கையின் சாராம்சத்தை புரிந்து கொள்வதற்கும் அவரது உள்கொந்தளிப்பைப் போக்குவதற்கும் ராம் அரண்மனை மைதானத்தைத் தாண்டி ஒரு பயணத்தைத் தொடங்கினார். அவரது பயணங்கள் அவரை உலகின் பல்வேறு மூலைகளுக்கு அழைத்துச் சென்றன. அங்கு அவர் பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்தார். இந்த தேடலின் போதுதான் காட்டில் வாழ்ந்த துறவிகள் ஒரு குழுவை அவர் கண்டார். சுய மறுப்பு மற்றும் சுயக்கட்டுப்பாட்டின் தீவிர நடைமுறைகளுக்கு பெயர் பெற்ற அவர்கள் ராமை கவர்ந்தனர். மேலும் அவர் அவர்களின் துறவி சமூகத்தில் சேர தேர்வு செய்தார். இந்த துறவிகளின் வழிகாட்டுதலின் கீழ் இப்போது கௌதமபுத்தர் என்று அழைக்கப்படும் ராம் தன்னடக்க கலையில் ஆழ்ந்தார். தியானத்தின் கடுமையான நடைமுறைகள், நீண்ட கால உண்ணாவிரதங்கள் மற்றும் சுய ஒழுக்கத்திற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலம் அவர் தனது மனதை தூய்மைப்படுத்தி ஞானத்தை அடைவதை நோக்கமாகக் கொண்டார். ஆண்டுகள் கடந்துவிட்டன. கௌதமபுத்தர் தனது துறவர் நோக்கங்களில் இருந்து ஞானம் பெற்றவராக வெளிப்பட்டார். அவர் வாழ்க்கையின் அர்த்தத்தை அவிழ்த்து துன்பத்தை வெல்லும் பாதையைக் கண்டுபிடித்தார். தனது புதிய ஞானத்தை பகிர்ந்து கொள்ள ஆர்வமாக அவர் சுய கட்டுப்பாடு மற்றும் உள் அமைதியின் தத்துவத்தைப் பற்றி மற்றவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். ஒருநாள் ஒரு தேடுபவர் கௌதமபுத்தரை அணுகி எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் எவ்வாறு கட்டுப்படுத்துவது மற்றும் உள் அமைதி நிலையை அடைவது என்பதற்கான வழிகாட்டுதலை நாடினார். அமைதியான புன்னகையுடன் புத்தர் பதிலளித்தார்: உண்மையான தேர்ச்சி என்பது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துவதில் அல்ல, ஆனால் அவற்றைப் புரிந்துகொண்டு அவற்றை விடுவிப்பதில் உள்ளது. உங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் எதிர்க்கும்போது அவர்களுக்கு உங்கள் மீது அதிகாரம் கொடுக்கிறீர்கள் என்று புத்தர் விளக்கினார். அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், நியாயத்தீர்ப்பு இல்லாமல் அவர்களை கவனியுங்கள், அவர்கள் உங்கள் மீதான பிடியை இழக்கிறார்கள். குழப்பத்துடன் தேடுபவர் எண்ணங்களில் சிக்கிக் கொள்ளாமல் கவனிப்பதன் நடைமுறை தன்மையைப் பற்றி விசாரித்தார். புத்தர் பொறுமையாக பதிலளித்தார்: இதற்கு பயிற்சியும் பொறுமையும் தேவை. உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளைப் பற்றிய விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். அவை எழும்பும்போது எதிர்வினையாற்றவோ அல்லது தீர்ப்பளிக்காமலோ அவதானியுங்கள். அவற்றை இருக்க அனுமதியுங்கள், அவை இயற்கையாகவே மறைந்துவிடும். தேடுபவர் இன்னும் ஆர்வமாக ஆசைகளை கட்டுப்படுத்துவது பற்றி புத்தரிடம் கேட்டார். புத்தர் ஆசைகள் கடலில் உள்ள அலைகளைப் போல இருப்பதை பயன்படுத்தினார். கட்டுப்படுத்த முடியாத ஆனால் சமாளிக்கக்கூடியது. நியாயமின்றி ஆசைகளை கவனியுங்கள். அவை தொடர்ந்தால் நடிப்பதைக் கருத்தில் கொள்ளுங்கள், அவை கடந்துவிட்டால் அவற்றை விடுங்கள். புத்தரின் ஞானத்தால் ஈர்க்கப்பட்ட தேடுபவர் மேலும் ஆராய்ந்தார். எப்போது செயல்பட வேண்டும், எப்போது விட வேண்டும் என்பதை அறியும் கலையைப் பற்றி கேட்டார். புத்தர் பதிலளித்தார்: இது சுயக்கட்டுப்பாட்டின் கலை. செயலுக்கும் செயலற்ற நிலைக்கும் இடையில் சமநிலையைக் கண்டறியவும். உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை கவனத்தில் கொள்ளுங்கள், மேலும் உங்கள் உள் ஞானம் மற்றும் உள்ளுணர்வின் அடிப்படையில் சரியான செயலைத் தேர்ந்தெடுக்கவும். புத்தரின் போதனைகளால் அறிவொளி பெற்ற தேடுபவர் வெளியேறி தனது சொந்த வாழ்க்கையில் சுயக்கட்டுப்பாட்டை வளர்த்துக் கொள்ள உத்வேகம் அளித்தார். கௌதமபுத்தர் தனது போதனைகளைத் தொடர்ந்து பரப்பினார். எல்லா காலத்திலும் சிறந்த ஆன்மீக ஆசிரியர்களில் ஒருவராக நற்பெயரைப் பெற்றார். அவரது செய்தி எளிமையானது ஆனால் ஆழமானது. உண்மையான மகிழ்ச்சியும் நிறைவும் உள்ளிருந்து உள் அமைதி மற்றும் நல்லிணக்க நிலையை வளர்ப்பதில் இருந்து உருவாகிறது. கௌதமபுத்தரின் சுயக்கட்டுப்பாடு பற்றிய போதனைகள் எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் ஆசைகளின் கொந்தளிப்புக்கு எதிரான மனித போராட்டத்துடன் ஆழமாக எதிரொலித்தது. நினைவாற்றல் மற்றும் இரக்கத்தின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். தனிநபர்கள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கருணையுடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புத்தரின் புகழ்பெற்ற போதனைகளில் 2 அம்புகளின் உருவகம், வலி அல்லது துன்பம் முதல் அம்பு போன்றது, வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதது என்பதை விளக்குகிறது. இருப்பினும் 2வது அம்பு கோபம் அல்லது மனக்கசப்பு போன்ற எதிர்விளைவுகள் மூலம் தன்னைத்தானே ஏற்படுத்திக் கொள்ளும் மனக்கிளர்ச்சியான எதிர்வினைகளுக்கு ஆளாகாமல் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கவனிப்பதன் மூலம் தவிர்க்கலாம். தன்னடக்கத்தில் தேர்ச்சி பெறுவதற்கான சவாலை ஒப்புக்கொண்ட புத்தர் பயிற்சி மற்றும் பொறுமையுடன் எவரும் உள் அமைதி நிலையை அடைய முடியும் என்று வலியுறுத்தினார். அவரது போதனைகள் காலத்தால் அழியாத வழிகாட்டியாக நிலைத்து நிற்கின்றன. அதிக சுய தேர்ச்சி, நல்லிணக்கம் மற்றும் மகிழ்ச்சிக்கான பாதையை வழங்குகின்றன.
இறுதியில் கௌதம புத்தரின் மரபு நிலைத்து நிற்கிறது. சுய கட்டுப்பாடு, கவனிப்பு, இரக்கம் ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட பயணம் நமக்கும் நம்மைச் சுற்றியுள்ள உலகத்திற்கும் நீடித்த நிறைவை ஏற்படுத்துகிறது என்பதை நினைவூட்டுகிறது. பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலை குழு சேரவும்.